இந்த வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த இன்ஸ்டாகிராம் லைக்குக்கு பின்னாடி இருக்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அதோட சைக்காலஜி வந்து எப்படி பில்ட் பண்ணி அதோட சொல்யூஷனை எப்படி கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இன்ஸ்டாகிராம் லைக் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து இன்ஸ்டாகிராம் பில்ட் பண்ணதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம லைக் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு நம்பரு, பாப்புலாரிட்டியை வந்து சிம்பிளைஸ் பண்ற ஒரு விஷயம், இல்லைன்னா வந்து ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு தான் வந்து நம்ம நினைக்கிறோம். அது எல்லாத்தையும் தாண்டி ரியாலிட்டியில வந்து அது என்னவா இருக்குன்னா, ஒரு எமோஷனல் ஃபீட்பேக் அப்படின்னு தான் இருக்கு. எமோஷனல் ஃபீட்பேக்னா என்னன்னா, நான் ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பிரஸ் பண்றேன். அது வேலிடேட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு எமோஷனல் ஃபீட்பேக்கா தான் இருக்கு. ஏன்னா லைக்ஸ் அப்படின்றது வந்து இப்போ மோர் ஓவர் ஜஸ்ட் அ நம்பர்ன்றதை தாண்டி ஒரு எமோஷனல் ஒருத்தவங்க இன்ட்ராக்ட் பண்ணி அந்த கண்டென்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த கண்டென்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி ரியாக்ட் பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து லைக்ல ரெப்ரசென்ட் ஆகுது. இதை இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தா வேலிடேஷன் சீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை ஃப்ரேம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பீப்புள் நோட்டீஸ் பண்ணுவாங்களா, எனக்கு வேல்யூ இருக்கா, நான் நல்லா பண்ணனா என்ன அப்படின்ற நிறைய விதமான வேலிடேஷன் ஓரியன்ட் திங்ஸ் எல்லாமே இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் இந்த லைஃப்ல வந்து எமோஷனலா ஒருத்தவங்களுக்கு வந்து இன்டர்னலா இருக்கும். ஏன்னா இந்த நேச்சுரலா இந்த விஷயத்த வந்து நீங்க ஒருத்தட்ட போய் பேசி பழகி நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா அவங்களோட எக்ஸ்பிரஷன் தெரியும். அவங்க ஃபேஸ் அவங்களால பார்க்க முடியும். அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனா, இப்ப இந்த கன்டென்ட் வந்து டிஜிட்டலா இருக்கு அப்படிங்கிறப்போ, டிஜிட்டல் மீடியம் வந்து இன்னொருத்தவங்களுக்கும் டிஜிட்டல் மீடியம் வந்து டெலிவரி ஆகுதுன்றப்போ, அவங்கள நீங்க ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பார்க்க முடியாது. அப்போ இந்த லைக்ஸ் ஃபீச்சர் அப்படிங்கிறது வந்து என்ன அவங்களுக்கு பண்ணுது அப்படின்னா, அவங்களோட ரியாக்ஷன் வேலிடேஷனை கேப்சர் பண்றதுக்கு இந்த லைக்ன்ற ஃபீச்சர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. மெயினா இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சைக்கிள் தான். இப்போ நீங்க வந்து ஒரு போஸ்ட் போடுறீங்க. அதுக்கு வந்து லைக் அப்படின்றது வந்து ஒரு ஃபீட்பேக்கா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்கு அது வந்து பாசிட்டிவாவும் போலாம், நெகட்டிவாவும் போலாம். சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போட்டிருக்கு. இப்போ சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நல்ல லைக்ஸ் நிறைய வந்து நிறைய ஃபீட்பேக் வந்து வர மாதிரி நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, இப்போ லைக்ஸ் நிறைய வந்தா நம்ம கரெக்டா பண்ணியிருக்கோம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ லைக் சரியா வரல, சரியா வந்து கான்டென்ட் வந்து புஷ் ஆகல அப்படின்னா நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுன்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ ஃபீட்பேக் ஓரியன்ட் ரிசல்ட்டை வந்து பேஸ் பண்ணி தான் அந்த லைக் இன்ஸ்டாகிராம் வந்து இந்த ஃபீச்சரை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்களே தவிர, லைக் அப்படிங்கிறது வந்து மோர் தென் அ ரியாக்ஷன். ஏன்னா இப்போ இமீடியட் லைக்ஸ் ஈக்குவல் டு ஹேபிட் லூப் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கான்டென்ட் வந்து போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கான்டென்ட்டோட ரியாக்ஷன் என்னவா இருக்கு அப்படின்றத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல பாக்குறதுன்றதை தாண்டி இந்த ரிவார்டு வந்து இன்னும் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றத வேலிடேட் பண்ண ரெகுலரா நீங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, பப்ளிக் விசிபிலிட்டியில இருக்க ஒரு விஷயத்துக்கு வந்து கம்பேரிசன் வந்து எப்பவுமே இருக்கும். உங்க ஃப்ரெண்டோட போஸ்ட்டுக்கு வந்து லைக் நிறைய இருக்கலாம், உங்க போஸ்ட்டுக்கு வந்து லைக் கம்மியா இருக்கலாம். சேம் ஒரு கண்டென்ட் ஓரியன்டாகவும் அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ இந்த லைக் அப்படிங்கிறது ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கம்பேரிசன் ஜோனுக்குள்ள போறப்பதான் பியர் ப்ரெஷர் அப்படின்றது வந்து அங்க கிரியேட் ஆகி தான் அந்த லைக்கோட இது வந்து உங்களுக்கு வந்து வேற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து கொடுக்குது. ஏன் இதை நம்ம வந்து பார்க்குறோம், ஹை வேல்யூ லோ வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு கான்டென்ட் வந்து நீங்க வந்து போஸ்ட் பண்ணிட்டீங்க, அந்த கான்டென்ட் வந்து சரியா போல அப்படிங்கிறப்போ அந்த கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண நீங்க சரியா பண்ணல அப்படிங்கிற ஒரு ஜோன் தான் இருக்குமே தவிர, உங்களுக்கு வந்து அந்த கான்டென்ட் ஏன் புஷ் ஆகல, கான்டென்ட் இம்ப்ரூவ் பண்ணுமா இல்லை நம்மள இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம கூட போகலாம். ஸோ இப்போ இந்த வேலிடேஷன் லூப்புக்குள்ள நீங்க மாற்றுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வேலிடேஷன் லூப்ல நிறைய விதமான உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கிரியேட் ஆகலாம். எதனால வந்து இது சரியா ரியாக்ட் பண்ணல, எதனால வந்து எனக்கு ஃபீட்பேக் சரியா வரல. இது மோர் தென் லைக் ஒரு எமோஷனல் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கே நீங்க வந்து போயிடுவீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாகவும் ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம், நெகட்டிவாகவும் ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி லைக் மெஷர்ஸ் என்கேஜ்மெண்ட் இல்லை, மனசை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா நாம இப்போ பார்த்த எக்ஸாம்பிள் படி நீங்களே இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். நீங்களே நிறைய கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம். அது வந்து எப்படி யூசர் கிட்ட போயிருக்கு அப்படின்றத பத்தி நீங்களும் யோசிச்சிருக்கலாம். ஏன் இதை ரியாக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிருக்கலாம். அந்த மாதிரி வேரியஸான ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கும் தோணியிருக்கும். அப்போ இந்த லைக் அப்படின்றது ஒரு ஃபீச்சர் அப்படின்றத தாண்டி இங்க என்ன யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இன்ஸ்டாகிராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இட்ஸ் அ வேலிடேஷன் ஃபீட்பேக் அப்படின்னு தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா லைக் அப்படின்றது வந்து லைக்கா மட்டுமே இருந்திருந்தா, அந்த இன்டென்ட் பிஹைண்ட் த லைக் அப்படின்றது வந்து அந்த மாதிரி இருந்திருந்தா, அது வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய இம்பாக்டை கொடுக்குமா, கொடுக்காது. இட்ஸ் ஜஸ்ட் அனதர் லைக். ஆனா லைக் அப்படிங்கிறது வந்து நல்லா ரியாக்ட் பண்ணாதான் நான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து இன்னும் எல்லாருக்கும் நான் புஷ் பண்ணுவேன். லைக்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் வந்து உங்க அக்கௌண்ட்டே நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன்.
லைக்ஸை பேஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு ஸோ திங்ஸே இன்ஸ்டாகிராமில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணுறாங்க, இது ஒரு வேலிடேஷன் ஸ்டேட்டஸாகவே மாற்றிடுறாங்க. அப்போது நிறைய லைக்ஸ் வந்து உங்களுக்கு வர வரதான் உங்களுக்கு வந்து நிறைய க்ரோத் வரும் அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு பை ப்ராடக்ட் இன்ஸ்டாகிராம் வந்து இந்த லைக் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த லைக் அப்படிங்கிறது வந்து நம்பர்ஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு செல்ஃப் வேலிடேஷன் அப்படிங்கிற ஒரு ஜோனுக்குள்ள போய் அந்த செல்ஃப் வேலிடேஷனே வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ்க்குள்ள போய் ஒரு கிரியேட்டரா இருக்கீங்க இல்லை ஒரு பப்ளிக் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயம்லாம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. அப்போதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட எக்கோ சிஸ்டம்குள்ள போறீங்க. அதாவது கான்டென்ட் எமோஷன் எக்கோ சிஸ்டம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வேற வேற மாதிரி கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணா எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, இது பண்ணா பெட்டரா எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அந்த இன்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்றது வந்து லைக் பார்த்த மாதிரி காமெண்ட்ஸ் இருக்கு, ரீஷேர் இருக்கு, இந்த மாதிரி 3 மேஜர் ஃபீச்சர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த லூப் வேலிடேஷன் லூப் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபீச்சரை தான் இன்ஸ்டாகிராம் வந்து ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுவாங்க. எப்படி வந்து நம்ம வந்து இதை பில்ட் பண்ணா கண்டினியூஸா வந்து ஒருத்தவங்க கான்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கான்டென்ட்டை கிரியேட் பண்ண வச்சு அந்த வேலிடேஷன் லூப் வந்து இது பண்ண மூலியமா என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்றாங்க. இன்க்ரீஸ் பண்ணி தான் யூசர் டைம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்றாங்க, ஆப் யூசேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ இதை நீங்க சும்மா லைக் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு லைக்காக தான் தெரியும். ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து இந்த என்கேஜ்மெண்ட் ரேட்டு, அதுக்கப்புறம் ஆப் யூசேஜ் ரேட், இது எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு மேஜர் ஃபார்ம் ஃபேக்டராக எது இருக்குன்னா இந்த லைக் தான் இருக்கு. இந்த லைக் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை கிராஃப்ட் பண்றப்போ இன்ஸ்டாகிராம் வந்து நல்லா கிளியரான ஒரு எக்கோ சிஸ்டம் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா அந்த கிளியர் எக்கோ சிஸ்டம்ல வந்து ஒருத்தர் கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்னா அது எப்படி புஷ் பண்ணணும், எப்படி புஷ் பண்ணக்கூடாது, எப்படிலாம் புஷ் பண்ணா அவர் இன்னும் கான்டென்ட் நிறைய ப்ரொடியூஸ் பண்ண வச்சு அவரோட ஆடியன்ஸை எப்படி நல்லா என்கேஜிங்காக கொண்டு போறதுக்கான ஒரு விஷயத்தை பில்ட் பண்ண முடியுங்கிற ஜென்ரலைஸ்டு ஒரு அவுட்லைனை பில்ட் பண்ணி தான் அந்த ஃபீச்சரை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு ஃபீச்சரை பற்றி பேசணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக நான் அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து போடுறேன். தேங்க்யூ.